முட்டை மசாலா பண்றதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து நான் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருக்கு. ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றணும். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி இப்போ ஓபன் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு நம்ம முட்டையை வந்து இதுல கட் பண்ணி ஆட் பண்ணிடணும். ஒரு முட்டைய நான் 4 கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து முட்டையோட எல்லா பக்கமும் போட்டு ஆகிற மாதிரி கலந்து விட்டுடும். மசாலா வந்து முட்டையில நல்லா போட்டாகிற மாதிரி பண்ணிருக்கோம். கொஞ்சமா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள், மல்லி இலை சேர்த்திட்டு லைட்டா கலந்து விட்டுறலாம். மல்லி இலை போட்டு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க.